தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு, 4 டேபிள்ஸ்பூன் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் சுகரு, 2 கப்பு மைதா, அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில். இப்போ நான் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தயிர் ஊற்றலாம். அப்புறம் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் போடலாம். அப்புறம் பேக்கிங் சோடா போடலாம். உப்பு போடலாம். வேணும் எவ்வளோ வேணுமோ மிக்ஸ் பண்ணலாம். இது அதுக்கப்புறமா மைதா போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, வார்ம் வாட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம பிசையலாம். ஸோ நான்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 2 hours ரெஸ்ட்டு கொடுக்கலாம். பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா 2 hours போதும். ஒருவேளை பேக்கிங் சோடா போடலைன்னா 3 to 4 hours வைக்கணும். நீங்கள் பார்க்கலாம் இப்போ நானோட மாவு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு பாருங்கள். இப்போ நானோட மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு. சாஃப்டாக இருக்கணும் நான்கு. இது நம்ம என்ன ஷேப்பில் வேணும்னா உருட்டிக்கலாம். சப்பாத்தி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பேனில் போடலாம். இப்போது நான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் இன்னும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரும் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.